ஃபியூ வீக்ஸ் பிஃபோர் இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சோசியல் மீடியால பஞ்ச் த மங்கின்னு ஒரு மங்கியை பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மங்கி எதனால ஃபேமஸ் ஆச்சுன்னா, அது பிறந்த டைம்லயே அதோட தாயும் சரி, அது கூட உள்ள கூட்டமும் சரி, எல்லா மங்கீஸும் சேர்ந்து அந்த மங்கி குட்டிய ஒதுக்கி வச்சிருக்காங்க. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, சம் சயின்டிபிக் ரீசன்ஸ். அந்த குரங்கு குட்டிய அந்த கூட்டத்தோட சேர்க்காம மங்கீஸ் எல்லாம் சேர்ந்து ஒதுக்கி வச்சிருச்சு. ஸோ இந்த மங்கி குட்டிய ஜப்பான்ல ஒரு ஜூல வச்சு பாதுகாப்பா வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பஞ்சுங்கிற பெயரிடப்பட்ட அந்த மங்கி குட்டியோட வாழ்க்கையை வச்சு அது பண்ண ஆக்டிவிட்டிஸே வீடியோஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க. ஸோ அது தனிமையா இருந்தனாலே நல்லா புகழ் பெற்றுச்சு அந்த மங்கி. இப்போ அந்த மங்கிக்குமே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சதுதான். ஆமா, மோமோ சேன்னு ஒரு மங்கி இப்போ அந்த மங்கிக்கு கேர்ள் ஃப்ரெண்டா கிடைச்சதுதான். ஸோ இப்போ அந்த மங்கி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குதான். இது வந்து இப்போ எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் வருது. சரிடா போதும்டா, என்னடா சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா ஒரே லைன் தாங்க. ஒரு மங்கி குட்டியே ஒரு வாழ்க்கை வரும்போது, ஒரு காலம் பிறக்கும்போது உனக்கு பிறக்காதா? நீ ஏறி யாரா கபில, அது நம்ம காலம் பாத்துக்கலாம். உனக்கு ஒரு காலம் வராதா? ஸோ வாழ்க்கையில எப்பவுமே நமக்கு நம்ம உழைக்கிற உழைப்புக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நம்பிக்கையோட இருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.